நிறுத்துங்க. என் மருமகள் அப்படி எதுவும் செஞ்சுக்க விட மாட்டேன். என்னங்க படிச்சவங்க நீங்களே இப்படி சொல்லலாமா? படிச்சதுனால தான் பேசுறேன். பிள்ளைத்தாச்சி பொண்ணு, அவளுக்கு விருப்பம் இல்லாதது எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களெல்லாம் விட்டுற முடியுமா? எல்லா பழக்க வழக்கமும் காலத்துக்கு நேரத்துக்கும் ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ உங்க இடுப்புல செல்போன் எதுக்காக இருக்கு? அது ஒரு கிளைண்ட் அமெரிக்கால இருக்கார், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு மந்திரம் சொல்றதுக்கு தான். ஹோமத்து பக்கத்துல இருந்து மந்திரம் சொல்லாம இங்கேருந்து மந்திரம் சொல்லி அமெரிக்காவில் ஒரு கல்யாணம் நடக்கிறது சரின்னா என் மருமக வெள்ளப்புடவை கட்டாம இருக்கிறது சரிதான். தமிழரசி, உன் புள்ளைய நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாக்குற தமிழரசி? நான் லண்டன் போயிருந்தேன். பிளைட் விழுந்திருந்த இடத்துல நம்ம புள்ளியோட உடம்பு செதஞ்சு கிடந்திருக்கு. குப்பை மாதிரி அள்ளி போட்டிருந்தாங்க. அது இது நம்ம புள்ளையோட அஸ்தி தமிழரசி. எடுத்துக்க, உன் புள்ளைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் தமிழரசி. நீ எடுத்துக்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டோம். ஒருத்தரை எதிர்த்து ஒருத்தர் நின்னோம். 1000 சபதம் போட்டோம். ஆனா நம்ம புள்ளையோட சந்தோஷத்தை நம்ம 2 பேருமே மறந்துட்டோம் தமிழரசி. நம்ம 2 பேரோட ஈகோ தான் இப்ப நம்ம புள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. பாரு பாரு, என்னை விட்டு தனியா வாழ்ந்துடுறேன்னு சபதம் போட்ட. அருள் எங்கிட்ட இருக்கட்டும் சொன்னா ஆஹா ஆஹா, புள்ள தாய் பக்கம் தான் இருக்கணும், எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தாய்க்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும்னு சொன்ன. ஆனா இப்ப பார் தமிழரசி, இப்ப நீ எந்த கோர்ட்டுக்கு போய் என் புள்ள எனக்கு வேணும்னு கேப்ப? சொல்லு. நான் என்ன ஒரே புள்ளன்னு ஓடி ஓடி நான் சம்பாதிச்சேன். இப்ப என்கிட்ட சொத்து இருக்கு. ஆனா என் புள்ள இல்லையே. 30 வருஷமா நீ நானும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு 25 வருஷமா நாம வளர்த்த புள்ள இதோ தமிழரசி இதுல அஸ்தியா சாம்பலா தான் வந்திருக்கா. பாரு, நீங்க செஞ்ச பாவம் என் பிள்ளைய பழி வாங்கிடுச்சு. அப்படியா? சரி சரி தமிழரசி, நான் செஞ்ச பாவங்கள்லாம் என் புள்ளைய பழி வாங்கிடுச்சுன்னா அப்போ நீ செஞ்ச புண்ணியங்கள்லாம்
ஏன் உன் புள்ளைய காப்பாத்தல? ஆ? ஏன் பாசத்தை விட உன் பாசம்தான் பெருசாச்சே. தாய் பாசத்துக்கு ஈடு என எதுவும் இல்லைன்னு சொல்லு இல்ல. அப்புறம் ஏன் தமிழரசி உன் புள்ளை அந்த பாசம் காப்பாத்தவே இல்லை? சொல்லு. பாவமும் புண்ணியமும் இப்ப நம்ம அருள் நம்ம கிட்ட இல்ல. அதான் உண்மை, அதுதான் நிஜம். என்னை விட்டு நீ பிரிஞ்சாலும் அவனை நீ இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்த. 25 வருஷமா நீதான் அவனை வளர்த்த. என்னை விட நீதான் அவனுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்த. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மனசு கேட்காம இத நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இல்லைன்னா கங்கையிலயோ காசிலையோ நானே கரைச்சிருப்பேன். தமிழரசி, உன் புள்ள முகத்தை தான் உன்னால பார்க்க முடியல. இதையாவது பாரு, இந்த சாம்பலையாவது பாரு. நம்மளோட புள்ள தமிழரசி எலும்பும் சதையுமா 6 அடி உயரமா போன நம்ம புள்ள எப்படி கைப்பிடி சாம்பலா வந்திருக்கான்னு பாரு தமிழரசி, பாரு. தமிழரசி, அது நம்ம பிள்ளையோட அஸ்தி, நம்ம பிள்ளையோட உசுரு. நிஷா 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 ஒண்ணு இல்ல பயப்படாத. காப்பாத்தான் வந்தேன். என்னாச்சு மாப்ள?
கையில என்ன கத்தி? ஒன்றும் இல்லை மாமா, யாரோ ஒருத்தன் நிஷாவை கொல்றதுக்காக கத்தியோட வந்தான். நான் அவனோட சண்டை போட்டதில் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவன் நிச்சயமா அரவிந்தா தான் இருக்கணும் மாமா. போய் சுத்த போய். நான் அன்னைக்கு சொல்லலப்பா, என்ன கொல்லுதான் இந்த ஆள் இங்க வச்சிருக்கான். நான் செத்தா இவன் தான் காரணம். இவனை நம்பாதீங்கப்பா, இவன் கொல்லுக்காரன். வாய மூடு. என் மாப்பிளைய பத்தி அப்படி எல்லாம் பேசாத. மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்பா என்னப்பா கையில கத்தியோட என் ரூம்ல வந்து நிக்கிறான். இப்ப கூட என்ன நம்பாம அவனை நம்புறீங்க? ஆமா, அவரை தான் நம்புவேன், உன்னை நம்ப மாட்டேன். அப்படியே அவர் உன்னை கொன்னாலும் அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. படுத்து தூங்கு. மாப்பிள்ளை நீங்க வாங்க போலாம். டேய் அரவிந்த், சீக்கிரம் கதவை தரடா. கமிங். டேய் என்னடாச்சு? சரி வா உள்ள வா. டேய் என்னடா, ஏன் கை பிடிச்சிக்கிட்டே வர? சொல்றேன்டா. சரி வா வந்து உட்கார். டேய் கைடா. ஓகே சாரி. பட்டயத்திலேயே தொடறியடா. என்ன போன காரியம் சக்சஸ் தானே? நிஷாவை போட்டு தள்ளிட்டல? இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா அந்த நிர்மல் என்ன போட்டு தள்ளிருப்பான். என்னடா ஆச்சு? கதவை சாவி போட்டு திறந்துட்டேன். தூங்கிட்டு இருந்த நிஷா பக்கத்துல நேரா போய் கத்தி எடுத்து குத்த ஓங்குனேன். எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்து பின்னாடி என்ன பிடிச்சி பேய் மாதிரி தாக்கிட்டான்டா. ஆக மொத்தம் நெட் ரிசல்ட் ஊத்திக்கிச்சின்னு சொல்லு. வலிக்குதுடா. அதுக்கேண்டா இவ்வளோ பில்டப்? சாரி அரவிந்த். உனக்கு உடம்பு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே மாதிரி வாயும் அதிகம். நீ நல்ல வேலைக்காரனே இல்லடா, வெறும் ஊழ உதார். டேய் ஸ்லிப் ஆயிடுச்சுடா. எருமாடு மாதிரி இருக்கான்டா, வந்து அடிக்கிறான்டா. டேய் உனக்கு நாளைக்கு போய் பாத்துக்கிறேன்டா. உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? அதில் சொந்தக்காரங்க விட அடிக்கடி போயிட்டு வரதுக்கு. நீ இன்னைக்கு இவ்வளோ வேலை பண்ணிட்டு வந்திருக்க, நாளைக்கு போலீஸ் காவல் வைக்க மாட்டாங்க? மறுபடியும் ஜெயில போய் களி தின்ன போறியா? யூஸ்லெஸ். காசு கேட்குறப்ப மட்டும் 8 ஊருக்கு வாய் கிழியுது, வேலையில் ஒன்றுத்தையும் காணும். ஆமாம், அவன் உன்னை பார்த்துட்டான்ல? இல்லை, இருட்டா இருந்தது. தப்பிச்சேன். ஆனா நான் வரும்போது அந்த பொண்ணு நிர்மலை பார்த்து கொலகாரன் கத்திட்டு இருந்தது. நிர்மல் கையில நான் விட்ட அந்த கத்தி இருந்துச்சு. அதை அவன் வச்சிருந்ததை பார்த்துட்டு அவன் தான் கொலகாரன்னு நினைச்சு கத்திட்டு இருந்தான். அதுவும் நமக்கு ஒரு சாதகமான விஷயம்தான். நிஷாவுக்கு நிர்மல் மேலே கொஞ்சம் வெறுப்பு அதிகமாகும். நிஷா இப்போதைக்கு என்னை போட்டு கொடுக்க மாட்டா. நமக்கு மூச்சு விட கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ நான் என்னடா பண்ணணும்? உனக்கு இதை விட பெரிய வேலை, பெரிய சில்லறை தரலான்னு நினச்சேன். உனக்கு இதுக்கே நாக்கு தள்ளுது. நீ போய் படுப்போ. நீ அதுக்கு மட்டும் தான் லைக். டேய் என்னன்னா ரொம்ப கேவலமா நினச்சிட்ட. இதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. டச் விட்டு போச்சுடா. டச் விட்டு போச்சா? போடா. டேய் குட் நைட் டா. அடுத்த அட்டம்ப்ட் இன்னும் 1 வீக்கில் நிஷா மேலே நடக்கணும். அதுலையாவது நீ அவளை போட்டு தள்ளணும். இல்லைன்னா உன்னை நான் போட்டு தள்ள வேண்டியதாக இருக்கும். நண்பா சேச்சி, பிஸ்னஸில் நண்பனும் கிடையாது, கிண்பனும் கிடையாது. கெட் அவுட். போய் தூங்கு போ. எங்கேயோ ஓரமாக படுத்துட்டுமா? போடா. வேணாமா, எழுந்து போக முடியல. அங்கங்கே அடிச்சு வச்சுக்கிறான், வலிக்குது. அப்பா, ஐயோ அம்மா, அப்பா. பூஜா, ஏமா இப்படி இருக்க? எதுவுமே சாப்பிடல, ஒண்ணுமே குடிக்கவும் இல்லைன்னு அமுதா சொல்லிக்கிட்டு இருக்கா. பூஜா, பிள்ளைத்தாச்சி பொண்ணு இல்லம்மா, உனக்கும் தெம்பு தேவை, குழந்தைக்கும் பராமரிப்பு தேவைம்மா. பூஜா, உனக்கு இருக்கிற காயம்தான் பூஜா எனக்கும் இருக்கு. பேருதாம்மா வேற. உனக்கு புருஷன், எனக்கு புத்திரன். காயமே இது பொய்யடான்னு சொல்லுவாங்க.
பொய் இல்லம்மா. இந்த மனசு அதை பொய்ன்னு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா என்ன பண்றது? நாளை கடத்தி ஆகணுமே, உசுரோட இருக்குமே. காயமே இது பொய்யடா, காயமே இது பொய்யடான்னு மந்திரம் மாதிரி நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்ததம்மா. ஒரு நாளே கடக்குது. எனக்கு உங்க அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது அத்தை. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காம இருந்ததும் கிடையாது. அப்படி நான் கேட்டது கிடைக்கலனா என் அப்பா இந்தியாவில் இல்லைனாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாவது வரவழைச்சு கொடுத்துடுவாரு. என் பிடிவாதம் அதிகமானதுக்கு அதுவும் ஒரு காரணமாயிடுச்சு. அதனாலதான் ஏமாற்றத்தை, துக்கத்தை, கஷ்டத்தை இதெல்லாம் தாங்கிக்கிற எதிர்ப்பு சக்தி எனக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால தானோ என்னமோ அருளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அத்தை. அந்த கடவுள் என்ன மட்டும் ஏன் இப்படி கொடுமை பண்றாரு? பூஜா, கஷ்டமும் சுகமும் மாறி மாறிதாம்மா வந்துகிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க பார்க்கணும்மா. இங்கிலீஷ்ல கடந்த காலத்துக்கு பாஸ்ட்னு சொன்னா அது கடந்து போயிடுச்சு, மறுபடியும் கிடைக்காது. எதிர்காலத்துக்கு ஃபியூச்சர்னு சொன்னா அது என்னன்னு தெரியல. நிகழ்காலத்துக்கு பிரசன்ட்னு சொல்றாம்மா. கடவுள் இததான் நமக்கு பரிசா கொடுக்கறாரோ என்னமோ. இந்த பிரசன்ட தான் அவரு நமக்கு பரிசா கொடுக்கிற பிரசன்ட் போல இந்த நிகழ்காலத்தை நம்ம வீணடிக்க கூடாதுமா. அடுத்த ஜென்மம்னு இருந்தா நானும் அருளும் கண்டிப்பா ஒண்ணு சேருவோம் அத்தை. பூஜா, இந்த ஜூஸ கொஞ்சம் குடிமா. குடிடா ப்ளீஸ், குடிமா ப்ளீஸ்மா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்டா. இது ஃபுல்லா குடிச்சிருமா ப்ளீஸ். இது இன்னும் 1/4 டம்ளர் தானே இருக்கு. பூஜா, நீ உட்கார்ந்திருக்கிய இந்த கட்டில் அருளுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அவனுக்காக வாங்கினாரு. வாங்கின ஒரு வாரத்திலேயே ஒரு ஆணியை வச்சு அவன் பேரை கிறுக்கிக்கிட்டான். கோவத்துல நான் அவனை நல்லா அடிச்சிட்டேன். அந்த அடிக்கு அவன் அழுத அழுக அந்த குழந்தை முகம் இன்னும் என் கண் முன்னாலேயே இருக்கு. இந்த கட்டில் தாம்மா அவன் ஞாபகமா என்கிட்ட இருக்கிற ஒண்ணே ஒண்ணு. உறவுகளை பத்தி
இவ்ளோ அழுத்தமா ஃபீல் பண்ற நீங்க ஏன் அத்தை மாமாவோட மறுபடியும் சேரக்கூடாது? என்னது? இனிமே நினைச்சாலும் என் புருஷன் கூட நான் சேரவே முடியாது. அந்த பாக்கியம் இருக்கிற நீங்க ஏன் அத்தை மாமாவோட சேர முடியாது? என்னம்மா பேசுற? எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, எத்தனை விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பேசாத பூஜா. அத்தை, உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டு வரவங்களுக்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டி பிரியக்கூடாதுன்னு நீங்க அட்வைஸ் பண்றது இல்லையா? பூஜா, அந்த சூழ்நிலை வேற, இந்த சூழ்நிலை வேற. அங்க சிறு வயசா இருப்பாங்க, குழந்தைங்க இன்வால்வ்டா இருக்கும், அவங்க ஃபியூச்சர்ல இன்வால்வ்மா. இங்க என்ன இருக்கு? அத்தை, எனக்கு பிறக்க போற குழந்தை உங்க புள்ள அருள்னு நீங்க நம்புறீங்கல்ல? அந்த புள்ளைக்காகவாவது நீங்களும் மாமாவும் சேரக்கூடாதா? பூஜா, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசி என்ன துன்புறுத்தாது. கொஞ்சம் மனசு மாறுங்க அத்தை. மாமா எனக்கும் பல கொடுமைகள் பண்ணவர் தான். என் குடும்ப சொத்தை அழிச்சாரு, என் அப்பா சாவுக்கு காரணமானாரு, என்னைய நடுத்தெருவுல நிறுத்தினவர் தான். ஆனா இது இன்னொரு விதத்துல யோசிச்சு பார்த்தா, இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா நீங்களும் நானும் ஒன்னு சேர்ந்திருப்போமா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு அநாத ஆசிரம கேஸ். இந்த கேஸை நடத்தியாவது என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். என் பிள்ளை ஆத்மா சாந்தி அடையட்டும். அத்தை, நீங்க யாருக்கோ வாதாடுறதுனால உங்க புள்ள ஆத்மா சாந்தி அடையாது. நீங்களும் மாமாவும் ஒன்னு சேரணும். அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். போய் ரெஸ்ட் எடு. அத்தை, உங்க பேரப்பிள்ளை பொறுக்கும் போது நீங்களும் மாமாவும் அவனை ஒன்னா வரவேற்கணும். அதுதான் உங்க புள்ள ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ஒரே வழி. இது உங்க மனசாட்சிக்கே தெரியும். அதனால நான் மாமாவை பார்க்க தான் போறேன், இத பத்தி பேசதான் போறேன். மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மாமா? ஏன் மாப்பிள்ள மூட் அவுட்டாவே இருக்கீங்க? என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா? நான் நிசாவை கொல்ல முயற்சிக்கல மாமா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு மாமா நிசாவை கொலை பண்ணணும்? இல்லை மாப்பிள்ள, இருந்தாலும் உங்கள் கையில் நான் கத்தியை பார்த்த உடனே நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் மாப்பிள்ள. நடுராத்திரியில் எவனோ ஒருத்தன் மாமா நிசாவை கொல்றதுக்காக வந்தான். அவனை அந்த இருட்டில் அடித்து போட்டு கத்தியை நான் பிடிங்கிட்டேன். அவன் ஓடிட்டான். ஆனால் நிஷா என்னைய தப்பாக நினச்சிட்டான் மாமா. நிஷாவை கொலை பண்ணுறது யாருடைய நோக்கமாக இருக்கும்? வேற யாரு? அந்த அரவிந்த் தான். அவன் ஏன் நிஷாவை கொலை பண்ணணும்? மாமா, அவனை பற்றின எல்லா விஷயங்களும் நிஷாக்கிட்ட இருக்கு. அவள் போலீஸ் போனா கண்டிப்பாக அவனுக்கு ஆபத்துன்னு கணக்கு போட்டிருப்பான். அதான் நிஷாவை கொல்ல பார்த்துருக்கான். மாப்பிள்ள, நம்ம ஏன் போலீஸ்க்கு போகக்கூடாது? மாமா, போலீஸ் அவனை பிடிச்சாலும் அவன் ஏதாவது பண்ணி ஜாமீனில் வந்துடுவான். போலீஸுக்கு போகிறதுனால நமக்கு தான் நஷ்டம். அவனை பொறுத்த வரைக்கும் நாம தான் அவனுக்கு போலீஸ். நாம கொடுக்கறதா அவனுக்கு தண்டனை. மாப்பிள்ள, நம்ம என்ன கொலைகாரங்களா? ஏதோ நம்ம பொண்ணு நிஷா தப்பு பண்ணிட்டா. மாப்பிள்ள, நமக்கு பாட்னால நிறைய பிசினஸ் இருக்கு. நிஷா வேற திரும்ப வந்துட்டா.
நம்ம பேசாம பாட்னாக்கு திரும்ப போயிடலாமே. மாமா, அந்த அரவிந்த் கிட்ட நம்ம நிஷா பத்தின சில அந்தரங்க விஷயங்கள் இருக்கலாம். அவன் நெட்ல அதை பப்ளிஷ் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, நம்ம கிளம்பி பாட்னா போயிடலாமா? இல்ல மாப்பிள்ள, வேண்டாம். அப்படி ஏதாவது வீடியோ இருந்தா அவனை கண்டுபிடிச்சு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா நம்ம குடும்ப மானம் மரியாதை எல்லாம் போயிடும் மாப்பிள்ள. அப்படின்னா உங்க பொண்ணு நிஷா கிட்ட நீங்க பேசுங்க மாமா. அந்த அரவிந்த் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரே வழி இது மட்டும்தான். சரி மாப்பிள்ள. சார் வணக்கம் சார். உள்ள வாங்க. சாரை பார்க்கணும். சாரை இப்போ பார்க்க முடியாதுங்களே. என்ன விஷயம்? ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும். சாரிங்க, சார் இப்போ எந்த கேஸும் எடுக்கிறதில்ல. நான் எம்எல்ஏ பத்மநாபனுக்கு ரொம்ப வேண்டியவன். அவர் அனுப்பிச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் யாரையும் பார்க்க விரும்ப மாட்டார் சார். சாரோட சன்னு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுலேருந்து சார் யாரையும் பார்க்கறதில்ல, பேசுறதில்ல. நீங்கள் வேற ஒரு அட்வொகேட்டை பாருங்க. அதை அவரே சொல்லட்டும். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், முதல்ல கிளம்புங்க சார். சார் நீங்கள் பிஏ தானே? அட்வொகேட் சாரை கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். டேய் கார்த்திக், சார் என்னடா அங்க சத்தம்? புது கிளைண்ட் சார். கிளையண்டா? ஆமாம் சார். யாரு நீங்க? குட் மார்னிங் சார். என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? will you please get out of my house? நான் எம்எல்ஏ பத்மநாபனுக்கு ரொம்ப நெருங்கியவன் சார். என் பேர் வீரராகவன். நான் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் மாட்டிகிட்டு இருக்கேன். எசகு பசகாக குடிச்சிட்டு என் பொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்டேன் சார். அதில் கீழே விழுந்தவ தலையில் அடிபட்டு இறந்து போயிட்டா. என்னை நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆனாலும் சரி, நான் கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். I just said get out of my house. சார், உங்களை விட்டால் நான் எங்கே சார் போவேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, ஜெயிலுக்கு போ, இல்லை நிறையதுக்கு போ. I just don't bother about it. சார், ஏய், ஒன்ன மாதிரி ஆளுங்களோட பாவங்களை கழுவி கழுவி தான் கடைசியில் என் புள்ளையே என் கண்ணீரால் கழுவ வேண்டியதா போயிடுச்சு. ஒன்ன மாதிரி பாவங்களெல்லாம் காப்பாற்றி காப்பாற்றி தான் கரப்பட்டு இந்த கையால் என் புள்ளைய காப்பாற்ற முடியல. சபிக்கப்பட்ட பணத்தை சம்பளமா வாங்கி வாங்கித்தான் என் புள்ளைய நான் உசுரோட பார்க்க முடியாம அவனை சாம்பலா அள்ளுன. அந்த சாம்பலை அள்ளினப்போ ஒரு வைராகியம் வச்சேன். இனிமே கேஸ் தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை, சட்டம் தேவையில்லை, அராஜகம் தேவையில்லை. போ, நீ முதல்ல இடத்த காலி பண்ண. சார், will you please get out that way? மாமா, சார் வாங்க சார், வாங்க சார். இது உங்களை குடிக்காதீங்கன்னு சொல்ல நான் வரல. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல காயத்துக்கு மருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் உங்க மருந்துனா அதை நான் தடுக்கல. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். ஏன் கோர்ட்டு கேஸ் வேணாங்கிறீங்க? உங்களை மாதிரி ஒரு திறமையான வக்கீல் வாதாடாம போனா அது நீதி தேவதைக்கு தான் நஷ்டம். இல்ல பூஜா, இல்ல, உனக்கு தெரியாது. நரகாசுரன் செத்துட்டான்னு இந்நேரம் நீதி தேவதை தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பா. அந்த அளவுக்கு நான் அவளை மானபங்கம் பண்ணியிருக்கேன். பூஜா,
ஏ குட் நியூஸ் ஃபார் யூ. நான் வக்கீல் தொழிலை விட்டுட்டேன். உங்களுக்கும் அத்தைக்கும் அதுதான் வித்தியாசம் மாமா. நீங்க எதையுமே சுலபமா விட்டுடுறீங்க. சந்தோஷத்தை விட்டுட்டீங்க, குடும்பத்தை விட்டுட்டீங்க, பொண்டாட்டிய விட்டுட்டீங்க, பிள்ளைய விட்டுட்டீங்க. இப்போ வக்கீல் தொழிலே விடுறீங்க. ஆனா அத்தை அப்படி இல்லை. எது கிடைச்சாலும் அத உசுரே போனாலும் விடாம கடைசி வரைக்கும் கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத துக்கமா வலியா? ஆனா அருள் செத்த அடுத்த நாள் அவங்க கோர்ட்ல ஒரு கேஸ வாதாடி ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா என்னை விட்டுட்டாங்க. என்னை விட்டுட்டாவ. எங்க விட்டுட்டாங்க? நீங்க பிரிஞ்ச இந்த 20 வருஷமா இன்னும் நீங்க கட்டின தாலிய தான் அவங்க சுமந்துட்டு இருக்காங்க. நம்ம மூச்சு விடுறோம், அதனாலதான் வாழுறோம். மூச்சு விடுற மாதிரி தான் அத்தையும் உங்களை விட்டுட்டாங்க. உங்களை ஒரேடியா விட்டுட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல மாமா. எங்கிட்டயே வார்த்தை ஜாலம் காட்டுறியா? மாமா, அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க பாசம் வேற. நீங்க சின்னதா முகம் சுழிச்சாலும் அவங்களுக்குள்ள எவ்வளவோ சுருண்டு போறாங்க. அது அவங்க கூட இத்தனை நாள் இருந்த எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். பூஜா, அருள் அருள் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டான். இனிமே இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. கடவுள் ஏன் மாமா இப்படி நல்லவங்களை மட்டும் முதல்ல கூப்பிட்டுக்கிறாரு? The answer is very simple, Pooja. It's very simple. ஒரு தோட்டத்துல நிறைய பூக்கள் பூத்திருக்கும் போது நீ முதல்ல எதை பறிக்க போவ? அழகான மனதை கவரும் பூக்களையா, இல்ல காஞ்சு சருகா போன பூக்களையா? எதுக்கு நீ பதில் சொன்னேன்னா கடவுள் ஏன் நல்லவங்களை முதல்ல எடுத்துக்கிறாருன்னு உனக்கே புரியும். இப்படிதான் நினைச்சேன்னா என்னையே ஆறுதல் படுத்திக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம்தான். என் புள்ள அருள் செல்வம் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கு என்னோட சொத்துக்களை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நான் ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன். அவன் உயிரோட இருந்தா அனுபவிக்க வேண்டிய சொத்து அவன் பேர்ல ஏழை பாழைங்கள்லாம் அனுபவிச்சுட்டு போகட்டும். பூஜா, தெரிஞ்சோ தெரியாமலோ தொழில் ரீதியா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். அந்த பாவங்களும் இந்த ட்ரஸ்ட் மூலமா போயிடட்டும். எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாமா. உங்க பிள்ளையும் நானும் தான் சேர்ந்து வாழ முடியல. அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்னு அருள் என் கூட பேசும்போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாரு. அருளோட ஆசை நிராசையாக கூடாது. நீங்களும் அத்தையும் ஒன்னு சேரணும் மாமா. உங்க பிள்ளையோட வாரிச என் வயித்துல சுமக்கிறேங்கிற உரிமையோட கேக்குறேன். தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோங்க மாமா, ப்ளீஸ். பூஜா, அருள் உயிரோட இருந்திருந்தா நாங்க சேர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இனிமே நாங்க சேர்ந்து என்ன ஆக போகுது? நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
அருள் இப்ப கூட இல்ல. உங்க 2 பேருக்கும் ஒருத்தரோட சப்போர்ட் ஒருத்தருக்கு தேவை. உங்களை அவங்களோ அவங்கள நீங்களோ இனி உதாசீனப்படுத்துறதுல அர்த்தம் இல்ல மாமா. எனக்காக, என் குழந்தைக்காக, அருளோட கடைசி ஆசைக்காக நீங்க ஒண்ணு சேரணும். இல்லம்மா, நான் நீங்க உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா யோசிங்க. என் புள்ள பொறுக்கிறதுக்குள்ள உங்க புள்ள ஆசை நிறைவேறினா போதும். நான் வரேன். அத்தை, நான் மாமாவை போய் பார்த்துட்டு வந்தேன். அத்தை, நீங்க எத்தனை கேஸ் கட்டு எடுத்தாலும் ஏன் கேஸை நீங்க கேட்டுதான் ஆகணும். இன்னைக்கு என்ன உண்டு இல்லைன்னு பண்றதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆரம்பி. அத்தை, மாமா ரொம்ப திருந்திட்டாரு. உங்க புள்ள அருளுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாரு. அத்தை, சொன்னா கேளுங்க. மாமா நிஜமாவே திருந்திட்டாரு. அவர் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் அருள் பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. வெரி நைஸ். ஒரு குருடனுக்கு ரொம்ப நாளா வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கிறதே நம்ப முடியலையா. வெளிச்சம்னா எப்படி இருக்கும்னு எல்லாரும் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்களாம். அப்படியே அவன் ஒத்துக்கலையாம். கடைசியில எல்லாரும் ஆபரேஷன் பண்ணி வச்சாங்களாம், கண் ஆபரேஷன். அதுக்கப்புறம் தான் அவன் நம்பினானா வெளிச்சம்னு ஒண்ணு இருக்குன்னு. அந்த மாதிரி தான் மோகன் சர்மா. சட்டம் ஒரு இருட்டரன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு நீதிய நேர்மையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த சட்டம் இருட்டற கிடையாது, குருடன் அவர்தான். இப்பதான் அது அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? புத்தி தெளியறதுக்கும் நல்லவனா மாறுறதுக்கும் ஏன் புள்ள பலியானா. அத்தை, எப்பவுமே திருந்த மாட்டாருன்னு நினைச்சவரு இப்பவாவது திருந்தினாரே. அப்படியாவது உங்க பிள்ளையோட மரணத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கே அத்தை. அத நினைச்சு நீங்க ஏன் மனசு மாறக்கூடாது? அவர் எல்லாரையும் ஏமாத்தி சேர்த்த சொத்து என் பிள்ளைய கொண்டு போயிடுச்சு பூஜா. சரிங்க அத்தை, அப்ப நீங்க பண்ண புண்ணியம் எல்லாம் என்னாச்சு? மாமா அத அன்னைக்கே கேட்டாரு. அன்னைக்கே கேட்டாரு. நான் பண்ண புண்ணியம் ஒரு குடம் பால், அவர் செஞ்ச பாவம் ஒரு துளி விஷம். போதுமா உன் கேள்விக்கு பதில்? அத்தை, உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. ஏன் பிரச்சனை இப்போ அது கிடையாது. நீங்களும் மாமாவும் ஒண்ணு சேரணும், அது நடக்கணும். எது நடக்காதோ அது நடக்கணும்னு சொன்னா எப்படி பூஜா? அத்தை, நான் நிறமாச கர்ப்பிணி. நான் ஆசைப்படுறதெல்லாம் இந்த நேரத்துல நீங்க பண்ணணும். அது உங்க கடமை. அத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. பூஜா, நீ சில சமயம் இப்படி அடம் பிடிக்கும் போது என்னால சமாளிக்க முடியலமா. எது நடக்குமா அது கேளு, நான் செய்யறேன். எது நடக்காதோ அது கேட்காதமா, என்னால செய்ய முடியும். அதுல எனக்கு தெரியாது அத்தை. இந்த குழந்தை எனக்கு வேணும்னு நான் கலைக்க போனேன். இந்த குழந்தை பிறந்தே ஆகணும்னு நீங்க தான் பிடிவாதம் பிடிச்சீங்க. உனக்கு மட்டும் இந்த குழந்தை வேணாமா? வேணும். சரி, இப்ப என்ன பண்ணோங்க? நான் வேண்டான்னு நினைச்சத உங்களுக்காக நான் செய்யல. அப்போ நீங்க வேண்டான்னு நினைக்கிறத எனக்காக நீங்க செய்யணும். பூஜா, தயவு செய்து என்ன இப்படி எல்லாம் கார்னர் பண்ணாதமா. திரும்ப திரும்ப என்ன இப்படி கேட்டு. அத்தை, தேவையில்லாம எதுக்கு ஆர்கியூமெண்ட்? இது என்ன கோர்ட்டா? இப்ப நான் சொல்றேன், மாமாவும் நீங்களும் ஒண்ணு சேரணும்.
அது நடக்கணும். அது நடக்கலனா எனக்கு நல்லபடியா பிரசவமாகி என் குழந்தை இந்த வீட்ல நடக்காது. இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன். உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். குட் நைட். ஏய் ஏய் பூஜா, நான் தாண்டி மாமியார் இங்க. சில சமயம் மாமியார் மருமக மாதிரி நடந்துக்கும் போது மருமக மாமியார் மாதிரி நடந்துக்கிறதுல தப்பில்ல தமிழரசி. அடி பாவி, பேரை சொல்ற பின்னி படுவேன் ராஸ்கல். தமிழரசி தமிழரசி எங்கே தடி வந்தது தைரியம்? எல்லாம் நான் கொடுக்குற செல்லம் தான், வேற என்ன? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.